ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலலை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு கார்டன் டூர் தான். லாஸ்ட்டாக இந்த கார்டன் டூர் போட்டு ஒரு 3 இயர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு ரோஜா பூ. ஸோ இது ஒரு பிங்க் கலரில் நாட்டுப்பூ தான். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீளமாக இருக்குது அந்த ஒரு கொப்பு மட்டும். அதுக்கடுத்து அந்த சைடில் கீழே விழுந்துருக்கு பப்பாளி இலை. ஸோ அது கீழே விழுந்துருச்சு. அது உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடிக்கடி இப்படி தான் கீழே விழுகும், நம்ம எடுத்து போட்டுற வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இன்னொரு ரோஜாப்பூ. ஸோ இது ஒயிட் கலரில் இருக்கும் பூவு. 2 கலர் இருக்குது, ஒன்று ரோஸு ஒன்று ஒயிட்டு. ஸோ இது அதையும் தாண்டி நீளமாக இருக்கும். ஒரே ஒரு கொப்பு தான் பயங்கர நீளமாக இருக்கும். நல்லா இப்போ தான் துளிர் விட்டு இருக்குது. இப்போ நல்லா காற்று பாருங்கள், நல்லா சூப்பராக ஜில்லுன்னு அடிக்குது. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குட்டி குட்டி செடிலாம் இருக்கும். இது துளசி. துளசி இது தன்னால் முளைச்சது தான். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வெள்ளத்தோடையும் நிறைய இருந்துச்சு, அது எல்லாமே போயிடுச்சு. இது தன்னால் தொட்டியில் வந்திருக்கு. இப்போ அந்த துளசி, ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ எல்லாமே ஒன்றோட ஒன்று எப்படி கிடக்கு பாருங்கள் நல்லா. அதுக்கு அடுத்தது பப்பாளி. பப்பாளி வச்சு 1 இயர் இருக்கும், ஆனால் நல்லா ஹைட்டாக மரம் மாதிரி வந்துருச்சு. கீழே வேரெல்லாம் பார்த்தாலே தெரியும், நல்லா கீழே வேர் போகும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ தான் நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இது விளையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. இப்போ தான் குட்டி குட்டியாக காய் இருக்குது. மேலே பாருங்கள் ஒவ்வொரு இலையாக அந்த மாதிரி மஞ்சள் கலரில் பழுத்து அப்புறம் கீழே விழுகும். ஃபஸ்ட்டு நான் காட்டியிருந்தேன்ல கீழே இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா பழுத்து பழுத்து அப்புறம் அப்படியே கீழே விழுகும். தன்னால் காற்றடிக்கிறதுக்கு கீழே விழுந்துடும். இந்த மாதிரி தான் கிடக்கும். இந்த கொப்பு பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னா நம்ம பபிள்ஸ்லாம் விடுவோம் தெரியுமா, உள்ளே இந்த ஸ்ட்ராலாம் உள்ளே ஓட்டை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதோட கொப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெரிய அடர்ந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய எங்கள் மல்லிகைப்பூ செடி தான். இது ஃபுல்லாமே எங்கே இடம் இருக்குன்னே தெரியாது, ஃபுல்லாக படர்ந்துருச்சு அப்படியே. உள்ளே போய் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் செடி நிறைய பூலாம் பூக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் பூக்கும். இப்போ தான் நல்லா பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக நல்லா துளிர்லாம் விட்டுருக்கு மேலெல்லாம். இதை கார்டன்னு சொல்லாமல் என்னன்னு தெரியல, பட் கொஞ்சம் இடம் தான். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களால் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ செடி வேணாலும் வைக்கலாங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக கொஞ்சம் இடத்துல இந்த சைடு வச்சுருக்கேன். நம்ம அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இது ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் தான். நாங்கள் இதில் இப்போ பிச்சுப்பு வச்சுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா படர்ந்து இருக்கும். என்னோடய பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் பிச்சுப்பு ரொம்ப வருஷமாக இருக்குன்னு. ஸோ இது வச்சு ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 8 இயர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இது இப்போ அந்தளவு நல்லா இல்லை, ஏன்னா வெள்ளம் வந்ததுலேருந்தே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணுறேன். வெள்ளத்தோடு இது எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இது ஃபுல்லாமே கீழே பந்தல் எல்லாமே உளுந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் செட் பண்ணதுனால இப்படி தான் இருக்குது. வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நேரம் குலைச்சிட்டே கிடந்தான். என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஏரியா நாய் எல்லாமே இங்கே தான் நிற்கிது. ஸோ பாருங்கள் அது ஃபுல்லாக இங்கே தான் விளையாண்டுட்டு கிடக்கு. அது பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே கொலன்னு குலைச்சிட்டே கிடந்தான். பாருங்கள் எப்படி கீழேயும் வேறு எட்டி பார்க்குறான். அவன் கீழே நிற்கிறத வச்சே கண்டுபிடிச்சிருவான். மோப்பை வச்சே எந்த நாய் வந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் கத்திக்கிட்டு விளையாண்டுட்டு கிடந்தான். அப்புறம் அப்படியே வாங்க நம்ம மேலே போய் செடி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் காஞ்சிருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா வெள்ளம் வந்ததுலேருந்தே செடி அந்தளவு வரலை. ஏன்னா மற்ற செடியெலாம் ஓரளவு வந்துருச்சு, பட் இது வரலை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. இருக்கிறது எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. புதுசாக தான் 1, 2 வருது. ஸோ அதில் தான் இந்த செடி எல்லாமே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மாடியில் போய் மாடியில் உள்ள செடி பார்க்கலாம். ஸோ மாடியில் ஃபுல்லாமே கரிஞ்சே போயிடுச்சு. ஏன்னா இங்கே வெயில் அவ்வளோ வெயில் இருக்குது. ஏன்னா மாடியில் எல்லாமே நம்ம தொட்டியில் வச்சுருக்கோங்கிறனால அது வளரவே இல்லை. கீழே மண்ணில் வச்சா நல்லாயிருக்கு, மாடியில் அந்தளவு இல்லை. ஸோ இதில் ஒரு 10 செடிக்கிட்ட நாங்கள் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு செடியுமே வரலை, எல்லாமே வந்துச்சு. அப்புறம் அப்படி தன்னாலே கருகிருச்சு. மாடி தோட்டம்னு சொல்லி ஆசைப்பட்டு வச்சோம், பட் எல்லா செடியுமே எப்படி ஆயிடுச்சு.
ஸோ அப்புறம் அதுலேருந்து நாங்கள் இங்கே தொட்டியில் வைக்கிறது இல்லை, எதுனாலுமே நாங்கள் கீழேயே வச்சுப்போம். அப்புறம் வைக்கிறதும் கிடையாது நாங்கள். ஏன்னா இங்கே வந்து நம்ம காய்கறி போடலான்னு தான் வச்சுருந்தோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் டாப் வியூ எப்படி இருக்குன்னு. இப்போது எங்கள் வீட்டாளுக்கு வந்து இன்னொருத்தனுக்கு இப்போ என்ன வேலை பாருங்கள். ஸோ அந்த கீழே விழுந்து அந்த கொப்பை ஃபுல்லாக கடித்து நார் ஆக்குறது தான் அவனோட வேலையே. அதை கடிக்கிறதுலேயே அவனுக்கு ஒரு தனி சுகம், உட்காந்து நல்லா கடிச்சிட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் கத்தாழை மெயினாக. ஸோ எங்கள் வீட்டில் எப்போதுமே கத்தாழை நல்லா செழிப்பாக இருக்கும். ஆனால் இந்த வெள்ளத்தில் வந்து எல்லாமே போயிடுச்சு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவ்வளோதான் இருக்குது. சின்ன கத்தாழை தான், அது வெளியே சரிஞ்சு போய் தான் கிடக்குது. ஆனால் அதுவே தன்னால் வந்து சுற்றி வந்துடும் தான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இது எப்படி க்ரீனிஷாக எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதே இப்போ வெள்ளத்தோடு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அவ்வளவு ஒரு செடி கிடையாது, எல்லாமே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.